வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வியானது சிஎஸ்ஐஆர் 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் முதல் படியில பென்சைல் புரோமைடு கூட டை ஐசோபுரொபைல் எத்தில் அமீன் முன்னிலையில் வினைபுரியுது. இரண்டாவது படியில பெல்லாடியம் டெட்ராகிசுடன் வினைபுரியும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. கீழே வந்து 4 விடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ முதல் படியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா பென்சைலேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்க போகுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைட்ரஜனில் தான் பென்சைலேஷன் வந்து நடக்க போகுது. இந்த வினை என்ன வினை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு SN2 ரியாக்ஷன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பென்சைல் புரோமைடு இங்கே இருக்குது. இப்போ நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்கும்போது பிஆர் வந்து பிஆர் மைனஸாக வெளித்தள்ளப்படுது. அப்படி தள்ளப்படும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? பென்சைலேட்டட் அமீன் வந்து நமக்கு இன்டர்மீடியேட்டாக வந்து கிடைக்கிது. இந்த வினை வந்து SN2 வினை வழிமுறையை பின்பற்றுகிறது. இரண்டாவது படியில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் பெல்லாடியம் டெட்ராகிஸ் உடன் வினைபுரிகிறது. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன வினை அப்படின்னு சொல்லி. இது ஒரு ஹெக் ரியாக்ஷன். ஹெக் ரியாக்ஷன் பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே விரிவாக விவாதிச்சிருக்கோம். அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள் மெக்கானிசம் மற்றும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். ஸோ அதன்படி ஹெக் ரியாக்ஷன் படி என்ன அப்படின்னா முதல் படியில் ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் ஜெனரேஷன், அதாவது பெல்லாடியம் 0 தான் இந்த வினையோட ஆக்டிவ் கேட்டலிசிஸ். அப்போ முதல் படியில் ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இங்கே நம்ம வசதிக்காக ட்ரைஃபெனைல் பாஸ்பைன் வந்து எல் அப்படின்னு சொல்லி நம்ம குறிச்சிக்கலாம். ஸோ முதல் படியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெல்லாடியம் 0 வந்து ஜெனரேட் பண்ணுறது. அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட்டு கூட நமக்கு ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படும். அதாவது இந்த பெல்லாடியம் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பன் அயோடின் பாண்டுக்கு இடையில் வந்து இன்சர்ட் ஆகும். அப்படி ஆகும் பொழுது நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய அல்கீனோட பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வந்து நமக்கு நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இதற்கு அடுத்த படியில் என்ன நடக்கும் அப்படின்னா கார்போபெல்லடைசன் அல்லது மைக்ரேட்டரி இன்சர்ஷன் வந்து நடக்கும். ஸோ இங்கே நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது இந்த பெல்லாடியம் அல்லது இந்த அரைல் பார்ட் எந்த அல்கினோட எந்த கார்பனுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது இந்த கார்போபெல்லடைசன் வினையில் ஸோ இந்த கார்பனுக்கு போகுமா அல்லது இந்த கார்பனுக்கு போகுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதாவது ரீஜியோ செலக்டிவிட்டியை பற்றி நம்ம யோசிக்கணும். ஸோ இங்கே அதற்கு முன்னதாக நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஆஃப் அல்கின் பார்த்துட்டோம் அப்படின்னா இதை ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும், இந்த கார்பன் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். எதன் காரணமாக அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அமைடு குரூப்பின் காரணமாக. ஸோ அதன்படி பார்க்குறப்ப பெல்லாடியம் வந்து நமக்கு தெரியும் பெல்லாடியம் 2 வந்து என்னது ஒரு எலக்ட்ரோஃபிலிக். ஓகேவா? எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் இருக்கக்கூடியது. அப்போ எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் இருக்கக்கூடியது வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கக்கூடிய பொசிஷனை நோக்கி நகரும். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய அரைல் பார்ட் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் கார்பனை நோக்கி நகரும். அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு கார்போபிளடைசன் முடிவில் நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்கணும்? சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் பார்ட்டும் அதே ஃபேஸில் இருக்கக்கூடிய பக்கத்து கார்பன், அதாவது பீட்டா கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு என்ன நடக்கும்? சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் வந்து நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பாண்ட் வந்து என்னது? ரொட்டேட்டபிள். அப்படி நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் கூட ஒரே ஃபேஸில் இருக்க மாதிரி வரும். அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடந்து நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். அதே வேளையில் இங்கே இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து வெளித்தள்ளப்படும். இதன் பிறகு இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ரிடக்டிவ் எலிமினேஷன் நடந்து நமக்கு பெல்லாடியம் 0 ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு ரீஜெனரேட் ஆகிடும். இப்போ இந்த இன்டர்மீடியேட் வந்து குயிக்காக என்ன நடக்குது அப்படின்னா ஐசோமரைசேஷனுக்கு உட்பட்டு நமக்கு இந்த இண்டோல் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. சரி, வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம விவாதிச்ச ஒரு அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் 2 தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.